ஹலோ வணக்கம். இந்த ரோடு தாங்க இப்போ ப்ராப்ளம். இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ரோடு இது. ஃபிப்ரவரி ஐ திங்க் ஃபிப்ரவரி, மார்ச் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஸ்கூல் இருக்குது. கேட்கும்போது 1 மந்தில் முடிஞ்சிடும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொன்னாங்க. ஸோ எல்லோரும் சரி ஓகே சொல்லிட்டோம். அப்புறம் இப்போ ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து இப்போ ஜூன் வந்துருச்சு. மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போவும் பாருங்கள், ஜல்லி கொட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இந்த ரோடு. இந்த ரோடை நம்பி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ரோடு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ சிட்டியில் கனெக்ட் ஆகிறது இது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது போலச்சேரி SBIOA ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ரோடு இது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஸ்கூலுக்கு போகிறவங்க இந்த பக்கம் தான் வரணும். ஸோ இந்த ஸ்கூலுக்கு வரவங்களுமே அந்த சைடில் ஆப்போசிட்லேருந்து அந்த ரோட்டில் தான் வந்து ஆகணும். ஸோ எல்லாருக்குமே இந்த ரோடு இப்போ முடிக்காததால் பிரச்சனையாக இருக்குது. அது ஊர் தலைவர்கிட்ட கேட்கும்போது தார் ரேட் அதிகமாகிருச்சிங்க, போர் ஸ்டார்ட் ஆகிருச்சு நடுவில், அதனால் பட்ஜெட் பத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. 3 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. இது அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது அதுதாங்க, போர் ஸ்டாப் ஆகி தார் ரேட்டு கம்மியானால் அவங்களுக்கு ரோடு போட்டு கொடுப்போம், அப்படி இல்லைனா பட்ஜெட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போட்டு தருவோம், கவர்மெண்ட் சைடில் பண்ணாங்கன்னா போட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது இப்போ இமீடியட்டாக இது ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தெரியல அவர் சொல்கிறது போகும்போது. இல்லைனா நீங்கள் அந்த ஸ்கூலில் கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஸ்கூலில் இருந்து அவங்க எதனா ஃபண்டு ஒதுக்க சொல்லுங்கள், அந்த ஃபண்டை வச்சு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது எப்படி சாத்தியமாகுன்னு புரியல எனக்கு. ஸ்கூல் கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் இப்போ 1100 முதலமைச்சர் அந்த ஹெல்ப்லைனில் கால் பண்ணதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மேற்கொண்டு நீங்கள் PDF ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் மேற்கொண்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா MLAவை பாருங்கள். இல்லை MLAவும் முடியல சொன்னாங்கன்னா நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்குங்க. அந்த ரோடு யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மனு மாதிரி வாங்கி கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைய அப்டேட். இது நமக்கு இந்த வேலை முடியணும், அவ்வளோதான். இங்கே இருக்கிறவங்க இந்த ரோடை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதுதான் ஒரே இது. மற்றபடி நம்ம யாரையும் தப்பு சொல்கிறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ இந்த வீடியோ எடுக்கலை. ஸ்கூல் பசங்க போயிட்டு வர முடியல. இந்த ரோட்டில் 2 வீலர்லேயே போக முடியலைங்க. காரு, 2 வீலர், அப்புறம் ஆட்டோ வருது. யாருமே இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. கீழே விழுந்தாங்கன்னா ஒரு பஞ்சர் ஆச்சுன்னா வண்டியை தள்ளிட்டு போக முடியுமா சொல்லுங்கள்? ஸ்கூல் பசங்க சைக்கிளில் வராங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் இந்த ஒர்க்கை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி, அமைச்சரோ MLAவோ யாராவது பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக ஆக்ஷன் எடுங்க. இது லொக்கேஷன் வந்து SBIOA ஆப்போசிட்டு இருக்கிற ரோடு. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. SBIOA